இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக மற்றும் RSS-இடம் தமிழர்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள். அதிமுக முகமூடியுடன் தமிழகத்திற்குள் நுழைய பாஜக முயற்சிப்பதாக ராகுல் குற்றச்சாட்டு. கருத்து கணிப்புகள், மக்கள் கணிப்புகளில் திமுக தான் முதலிடம். 200 இடங்களை வென்று சாதனை படைப்போம் என்றும் ஸ்டாலின் திட்டவட்டம். 100 கோடி ரூபாய் சொத்தை விஜய் குறைத்து காண்பித்தது முறைகேடுதான். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதிரடி. சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் பதிலடி. பாகிஸ்தானில் நடைபெறும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நிராகரிப்பதாக அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். அதிமுக முகமூடியை அணிந்து வரும் பாஜக மற்றும் RSS-இடம் தமிழர்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்தார். குளச்சலில் இன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி, மக்களின் மொழி கலாச்சாரங்களை போற்றி பாதுகாக்கும் விதமாக அரசியல் அமைப்பு இருக்க வேண்டும் என காங்கிரஸ் விரும்புவதாகவும், அதனால்தான் பிரிவினைவாத அரசியலை வளர்க்கும் பாஜக மற்றும் RSS அமைப்பை எதிர்த்து போராடி வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் பேசப்படும் ஒவ்வொரு மொழிக்கும் பின்னால் ஒரு வரலாறு உள்ளதாகவும், ஆனால் அவற்றை அழித்து ஒரு நாடு ஒரு மொழி என்ற முழக்கத்துடன் பாஜகவின் கீழ் அனைத்தையும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார். அதிமுகவின் முகமூடியை அணிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைய பாஜக முயற்சிப்பதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். It has now become the instrument of the BJP to enter Tamil Nadu. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. The RSS is planning, is trying to rule Tamil Nadu by proxy. நாங்குநேரி பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய பின் பேசிய திரு ராகுல் காந்தி, அரசியல் சாசன சட்டத்தை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், மாநில கூட்டாட்சி தத்துவத்தை பாஜக பலவீனப்படுத்த பார்ப்பதாகவும் சாடினார். தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலிருந்துதான் ஆள வேண்டும் என்பது தங்களின் விருப்பம் என்றும், ஆனால் பாஜக டெல்லியிலிருந்து ஆள முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி, மகளிர் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தொகுதி மறுவரையறையை கொண்டு வந்து தேர்தல் வரைபடத்தை மாற்ற முயற்சித்த திரு மோடிக்கு தோல்வியை பரிசளித்துள்ளதாக தெரிவித்தார். Is essentially anti-Dravidian, anti-Tamil organization. They believe that India should be one people, one culture, one religion, one language. They believe that all histories should bow in front of their history. All languages should bow in front of their language. தமிழக வளர்ச்சியில் பங்காற்றிய அதிமுக இன்று வெற்று கூடாரமாக உள்ளதாகவும், அந்த கட்சியின் தற்போதைய தலைவர்கள் ஊழலில் திளைத்த காரணத்தால் மோடி அரசிடம் அவர்கள் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் திரு மோடியை ஆட்டி வைப்பது போல திரு மோடி எடப்பாடியை கைவசப்படுத்தி ஆட்டி வைப்பதாகவும், வீரமான தமிழர்கள் பாஜகவை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார். சமூக நீதி என்பதை தமிழ்நாடுதான் சாதித்து காட்டுவதாகவும், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை திமுக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார். கருத்து கணிப்புகள், மக்கள் கணிப்புகள் என எதிலும் திமுக தான் முதலிடம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் திரு ஸ்டாலின் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பரப்புரையை தொடங்கி சென்னை எண்ணூரில் இரவு 10 மணிக்கு நிறைவு செய்ததாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இரவு திருவொற்றியூர் நெட்டுக்குப்பத்தில் வாக்கு சேகரித்து மீனவ சொந்தம் ஒருவரது வீட்டில் மீன் சாப்பிட்டதும் நேற்றைய நாள் நிறைவுற்றது என்றும், இப்போது சூரியன் உதித்ததும் அண்ணா நகருக்கு புறப்பட்டு விட்டேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் கருத்து கணிப்புகள், மக்கள் கணிப்புகள் என எதிலும் நாம் தான் முதலிடத்தில் உள்ளதாகவும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்றும் முதலமைச்சர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து சென்னை அண்ணாநகர் டவர் பார்க்கில் காலை நடைபயிற்சி சென்ற திரு ஸ்டாலின் அண்ணாநகர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு சிற்றரசுவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட நெற்குன்றம் பகுதியில் திமுக வேட்பாளர் திரு காரம்பாக்கம் கணபதியை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் திரு ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் திரு பிரபாகர் ராஜாவை ஆதரித்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் திரு ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார்.
தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நாளையுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு அரவிந்த் ரமேஷை ஆதரித்து செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். வழிநெடுகிலும் கருப்பு சிவப்பு பலூன்களை கைகளில் ஏந்தியவாறு பொதுமக்கள் மலர்கள் தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த தேர்தலில் அறிவித்த திட்டங்களை விட கூடுதலாக பல புதிய திட்டங்களும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறிய திரு உதயநிதி இந்த தேர்தலில் டெல்லி அணியை தோற்கடித்து தமிழ்நாடு அணி வெற்றி பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார். டெல்லியின் முரட்டு அடிமையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். ஒரு நம்பர் மோடியுடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவர் கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் இல்லை, ஒரு அனுபவமே இல்லாதவர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, உங்களை மாதிரி எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இந்த அனுபவம் பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயந்து நடுக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா. திருக்கோவிலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். இதேபோல் உசிலம்பட்டி காங்கிரஸ் வேட்பாளர் திரு சரவணகுமாருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் செல்போனில் ரீல்ஸ் பாருங்க, லைக் போடுங்க, ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறினார். கும்பகோணத்தில் திமுக வேட்பாளர் சாக்கோட்டை திரு அன்பழகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகளை பிரித்து அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதே நடிகர் விஜய்க்கு இடப்பட்ட கட்டளை என்று கூறினார். மக்களை ஏய்ப்பதற்காக இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் திமுக கூட்டணிக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவினரால் திட்டமிட்டு களமிறக்கி விடப்பட்டிருப்பவர்தான் நண்பர் விஜய். சிங்காநல்லூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக மற்றும் அதிமுகவை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தோற்கடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஸ்ரீபெரும்புதூரில் பரப்புரை மேற்கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்விக்கு பின் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி காணப்படுகிறது என்றும் அந்த எழுச்சி திமுக கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை உண்டாக்கும் என்றும் கூறினார். தவிக தலைவர் திரு விஜய் இரு தொகுதிகளில் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் 100 கோடி ரூபாய் சொத்தை குறைத்து காண்பித்தது முறைகேடுதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்த திரு விஜய் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் பெரம்பூரில் அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் சுமார் 115 கோடி ரூபாய்க்கு சொத்து கணக்கு காட்டிய திரு விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் சமர்ப்பித்த மனுவில் 220 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரிக்க உத்தரவிட கோரி பெரம்பூரைச் சேர்ந்த திரு விக்னேஷ் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரு விஜய் 100 கோடி ரூபாய் சொத்தை குறைத்து காட்டியது முறைகேடு என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக வருமான வரித்துறை ஒரு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். இதனிடையே ஜீவனாம்சத்துடன் கூடிய விவாகரத்து வழங்க கோரி கடந்த 24ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் திரு விஜயின் மனைவி திருமதி சங்கீதா தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் 2021ஆம் ஆண்டு நடிகை ஒருவருடன் திரு விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதை அறிந்து தான் அதிர்ச்சி அடைந்ததாக திருமதி சங்கீதா குறிப்பிட்டிருந்தார். பலமுறை வலியுறுத்தியும் நடிகையுடனான உறவை திரு விஜய் துண்டிக்க மறுத்ததுடன் தம்மையும் குழந்தைகளையும் அவர் விலக்கி வைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். வீட்டு சிறையில் வைத்து தம்மை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் துன்புறுத்தியதாக அவர் தெரிவித்திருந்தார். நாகரிகம் கருதி நடிகையின் பெயரை வெளியிடாமல் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ஆதாரங்களுடன் பெயரை வெளியிட தயாராக இருப்பதாகவும் திருமதி சங்கீதா எச்சரித்திருந்தார். இந்த வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது திரு விஜய் மற்றும் அவரது மனைவி திருமதி சங்கீதா ஆகிய இருவரும் நேரில் ஆஜராகவில்லை. அவர்களது தரப்பில் வழக்கறிஞர்கள் மட்டும் ஆஜராகி இருந்தனர். இந்த வழக்கில் திரு விஜய் காணொலி மூலம் விசாரணைக்கு ஆஜராக அனுமதி கோரி அவரது வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி சசிகலா உத்தரவிட்டார். சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான்
பாகிஸ்தானில் நடைபெறும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் 2 வாரங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையே முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு ஏற்படாததால் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற ஈரான் சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி அக்கப்பலை பறிமுதல் செய்துள்ளது. ஈரான் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதை தனது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் உறுதி செய்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பலமுறை எச்சரிக்கை செய்தும் கப்பலை நிறுத்தாததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஓமன் வளைகுடாவில் சென்ற தங்கள் நாட்டின் டோஸ்கா சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அத்துமீறலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்த ஈரான் அந்நாட்டின் போர்க்கப்பல்கள் மீது ட்ரோன்கள் மூலம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் இன்று நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பரபரப்பான தேர்தல் பிரச்சாரங்களுக்கு இடையே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சன் செய்திகளின் தலைமை செய்தி ஆசிரியர் குணசேகரனுடன் நடத்திய நேர்காணலின் சில சுவாரஸ்யமான கேள்விகள் உங்கள் பார்வைக்கு. இதுதான் முதல் முறையா ஒரு முதலமைச்சராக உங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிற ஒண்ணு. அதுல முதன்மையா எதை நீங்க உங்களுடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று எதை பார்க்குறீங்க? விடியல் பயணம். அதான் முதல்ல பொறுப்பு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டு கோட்டையோட போய் முதல் கோப்பு கையெழுத்து போட்டது அதுதான் விடியல் பயணம். அது போடும்போது பெண்களுடைய முன்னேற்றத்தை மனசில் வச்சுக்கிட்டு போட்டோம். 5 ஆண்டு கால ஆட்சியில அதிக முக்கியத்துவம் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது கல்விக்கும் பெண்கள் நலத்திட்டங்களுக்கும். ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கல்விக்கு? ஏன்னா கல்வி கிடைச்சிச்சுன்னா அவன் எப்படி இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை சமாளிச்சிருவான். அதனால அவன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாள் கலைஞர் கருணாநிதி நகரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தப்போ 2 பிள்ளைங்க சோர்வாக அப்படியே இருந்தாங்க. கிட்ட போய் கேட்டேன், இப்போ சோர்வாக இருக்கேன், சாப்பிட்றதுங்கில்ல. ஆமாம், நான் கேட்டேன். ஷாக்காக போயிடுச்சு எனக்கு. ஏன் சாப்பிட்றதுங்கில்ல? ஏம்மா வேலைக்கு போயிட்டாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பையன். அப்போ தான் மனசில் பட்டுச்சு. உடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன். ஒர்க் அவுட் பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸும் அதிகமாகுது, சேர்க்கையும் அதிகமாகிடுச்சு. நீங்கள் சந்தித்த தலைவர்கள், நீங்கள் பார்க்குற பிரபலங்கள், அவங்கள பற்றி உங்கள் எண்ணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒன்லைன் சொன்னால் போதும். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யாத ஒரே பிரதமர். சோனியா காந்தி எல்லாரையும் அரவணைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். ராகுல் காந்தி நம்பிக்கை நட்சத்திரம், ஒரு சிறந்த போராளி. எடப்பாடி பழனிசாமி தமிழர்களுக்கான உரிமையை இதுவரை கேட்காத ஒரு தமிழர். சீமான் ஒரு நல்ல பேச்சாளர். விஜய் ஒரு நல்ல நடிகர். ரஜினிகாந்த் என்றென்றும் சூப்பர் ஸ்டார். நான் அடிக்கடி பேசுகிற ஒரு நல்ல நண்பர். கமல்ஹாசன் உள்ளூரை பேசுகிற உலக நாயகன். திரு அன்புமணி தரப்பில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்ட வீடியோ பதிவில் மக்கள் நலனை புறக்கணித்து சுய லாபத்திற்காக செயல்படும் துரோக கும்பலை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த துரோகி கும்பல் அன்புமணி போட்டியிடுகிற 18 தொகுதிகளில் இந்த கும்பலுக்கு வாக்களிக்க வேண்டாம். இவர்கள் முதலிலே சட்டமன்றத்திற்கு செல்லும் போது சென்று அங்கே எதையும் இவர்கள் செய்ய போவதில்லை. பணம் பண்ணுகிற வித்தையை எங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்கே சொல்லுகிறார்கள், எங்கே பாட சொல்லுகிறார்கள், அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த துரோகி கும்பலுடைய தலைவர் அந்த வித்தையை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலேயே மிக குறைந்த நாட்களே நாடாளுமன்ற அவைகளுக்கு சென்றவர் என்ற பதிவை திரு அன்புமணி வைத்துள்ளதாகவும், நேரடி மக்கள் களத்தை காண அஞ்சி நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் தனது மனைவியை நிறுத்திவிட்டு இவர் பின்னணியில் இருந்து கொண்டு அதிகாரத்தை தேடுகிறார் என்றும் திரு ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள்.
தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி சட்டவிரோதமாக பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்ததாக மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஹூப்ளி மாவட்டம் தாரகேஸ்வரில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா மக்களவையில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து நாட்டு மக்களிடம் திரு மோடி உரையாற்றியது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் என்று குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக வழக்கு தொடர உள்ளதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவான வரும் 23ஆம் தேதி சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நாளன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம், பேரிஜம் ஏரி ஆகிய சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை சோதனை என்ற பெயரில் பாஜக தம்மை சிறைப்பிடித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று தமிழகம் வந்துள்ள நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குள் தன்னை முடக்கி வைத்துள்ளனர் என்றும் இது எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்குவதற்கான அரசியல் நோக்கமுடைய செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு அதிமுக பண விநியோகம் செய்தது அம்பலமாகியுள்ளது. அப்பகுதியில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்த நிலையில் அவர்களை திமுகவினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அதிமுக வேட்பாளர் திரு அபிஷேக் ரங்கசாமி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே தேனி மதுரை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அதிமுகவை சேர்ந்த சேட் என்பவரின் வாகனத்தை சோதனை செய்து வாக்காளர்களுக்கு வழங்க இருந்த 3500 கூப்பன்களை பறிமுதல் செய்து தேனி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் பெட்ரோல் பங்க் முன்பு நின்று கொண்டிருந்த 20 பேர் தேர்தல் பறக்கும் படையினரை கண்டவுடன் தப்பியோடிய நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 22,03,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அம்பேத்கர் நகர் அருகே நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து விவசாய நிலங்களிலும் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 27 புள்ளிகள் உயர்ந்து 78,520 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 11 புள்ளிகள் அதிகரித்து 24,365 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,400 ரூபாயாகவும் 1 கிராம் 14,300 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 280 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக முகமூடியை அணிந்து வரும் பாஜக மற்றும் RSSிடம் தமிழர்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகள், மக்கள் கணிப்புகள் என எதிலும் திமுக தான் முதலிடம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் 100 கோடி ரூபாய் சொத்தை குறைத்து காண்பித்தது முறைகேடுதான் என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.